இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் கேஸ்ட் ரிசர்வேஷனை நடத்தினார். அவரை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பக்கத்து மாநில இருக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உண்மையான சமூக நீதி காவலர் இருக்கக்கூடிய திரு சீதாராமையா அவர்கள் கணக்காய்வு நடத்தினார். அதுக்கப்புறம் தெலுங்கானா ஒரு புதிய முதலமைச்சர் முதல் முறையில் இருக்கிறார் ரேவந்த் ரெட்டி அவர்கள். அவரும் கணக்கெடுப்பை நடத்தி இன்றைக்கு அதுக்கான கமிஷனை போட்டு தன்னுடைய அரசினுடைய திட்டங்கள் சரியாக கரெக்டாக கணக்கெடுப்பு நடத்தி திட்டங்களை அந்த ரிசர்வேஷன் மூலியமாக எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கோ அதற்கு எதிராக அரசினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் குழப்பி சட்டசபையில் பேசுறாரு. இது ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும். ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும்னா எப்படி கர்நாடகாவில் சீதாராமையா நடத்தினார், எப்படி நிதிஷ்குமார் நடத்தினார், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால எப்படி நடத்திட்டு இருக்காங்க? இதற்கு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை வச்சு தயவு செஞ்சு பத்திரிகையாளர் கேள்வி கேளுங்க. அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி.